ஹாய் guys, வெல்கம் பேக் டு another வீடியோ. அமீர் அண்ட் பாவனி. ஸோ ரெண்டு பேருக்குமே எல்லாருக்குமே தெரியும். அமீரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கோரியோகிராஃபர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 5ல வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு பயங்கரமாக ஃபைனல் வரைக்கும் வந்திருந்தாரு அப்படின்றது ரொம்பவே ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அது ரொம்பவே பெரிய ஒரு பேசு பொருளாகவும் மாறி இருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுடைய பாவனியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சீரியல்ஸ் எல்லாம் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய ஃபேன்ஸும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்களுடைய பர்சனல்ஸ் ப்ராப்ளத்தினால அவங்க வந்து கொஞ்சம் சினிமா விட்டு தள்ளி இருந்தாங்க. மறுபடியும் அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 5ல தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுடைய பிக் பாஸ் சீசன் 5ல அமீர் வந்து என்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அபிநய் நம்மளுடைய பாவனிக்கு லைட்டாக ஒரு ரூட்டு போட்டுக்கிருந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் உள்ள அமீர் என்ட்ரி கொடுத்து அவரை வெட்டி விட்டுட்டு இவர் தட்டி தூக்கினாரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இது நிறைய பேர் வந்து ஆமோதிப்பீங்க, நிறைய பேர் வந்து திட்டுவீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லாஸ்ட்டாக பிக் பாஸ் சீசன் 5 விட்டு வெளியே வரும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலேயே ஒரு அரசல் புரசலான காதல் இருக்கிறதா வந்து பேசப்பட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுப்பா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் வந்து ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக் பாஸ் சீசன் 5 விட்டு ரெண்டு பேருமே வந்து வெளியே ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பாவனி வந்து ஒரு பார்லருக்கு போகணும் அப்படின்னா கூட நம்மளுடைய அமீர் கூட தான் வந்து போயிருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கும்போது ரீசெண்டாக எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பிரியங்கா தேஷ்பாண்டே கூட நம்முடைய அமீர் அண்ட் பாவனி, அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக போயிட்டா கொஞ்சம் தப்பாக பேசிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு செட்டை கூட்டிட்டு, அதாவது அபிஷேக் ராஜா, அப்புறம் நிரூப்பு, நம்முடைய பிரியங்கா தேஷ்பாண்டே, இந்த மாதிரி கொஞ்சம் செட்டை கூப்பிட்டு இவங்க எல்லாருமே வந்து கப்புள் ட்ரிப் அடிச்சதை வந்து நிறைய வாட்டி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் மூலமாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஒரு அரசல் புரசலான வார்த்தைகளால் பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்முடைய அமீருக்கு வந்து நேற்றைய தினம் பர்த்டே வந்திருக்கு. அந்த பர்த்டேக்கு சர்ப்ரைஸா வந்து ஒரு gift கொடுத்துருக்காங்க நம்முடைய பாவனி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய பர்த்டேக்கு இவங்களுடைய காதல வெளிப்படுத்தி அவங்க, "உன்ன மாரி ஒரு துணை கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்ற மாரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே காய்ஸ், ஸோ இவங்களுடைய இந்த காதல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை.